மேல்சாமாண்டப்பட்டி கிராமத்தில் தரமற்ற கட்டுமான பொருட்களைக் கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதை தட்டிக் கேட்ட விவசாயியை தாக்கிய கவுன்சிலர். சமூக வலைதளத்தில் பரவி வரும் வீடியோவால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாப்பாரப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மேல்சாமாண்டப்பட்டி கிராமத்தில் புதியதாக 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வரும் இப்பணியில் தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கட்டி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 4 பாண்டல் ஜல்லி, 4 பாண்டல் சேண்ட், அதற்கு அரை பாண்டல் சிமெண்ட் பயன்படுத்தி கட்டி வருவதாக அக்கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து, வயது 43 என்பவர் கட்டுமானம் நடைபெறும் இடத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கவனித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு வந்த பாப்பாரப்பட்டி ஊராட்சி கவுன்சிலர் வடிவேல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் மாரித்துவை தாக்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து விவசாயி மாரிமுத்து அவர்களிடம் கேட்டபோது, தரமற்ற முறையில் கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டி வருவதை கேட்டதற்கு பாப்பாரப்பட்டி ஊராட்சி கவுன்சிலர் வடிவேல் என்னை தாக்கினார். மேல்சாமாண்டப்பட்டி கீழ்சாமாண்டப்பட்டி கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தேவையான குடிநீர் வழங்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரமாக இருக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் கேட்டேன். அதற்கு என்னை தாக்கினர். இது குறித்து ஊர் முக்கியஸ்தர்களிடம் புகார் தெரிவித்துள்ளேன். இருப்பினும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்துக் கொடுக்க வேண்டுமென கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். இது குறித்து காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அலைபேசியில் கேட்டபோது இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். சார், என் பேரும் மாரிமுத்து, சாமாண்டப்பட்டி வில்லேஜ், பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்துங்க சார். இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துனுக்குது. ஒரு 30,000 லிட்ரு அதுக்கு பழசாயிட்டதுனால 40-45 வருஷம் ஆயிடுச்சிங்க சார். அதை இடிச்சுட்டு புதுசாக அப்ரூவல் கொடுத்த பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க சார். பேஸ்மட்டம் போட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது கேட்டதுக்கு நான் ஒரு டேங்க் கட்டுக்கிறாங்க சார். அந்த பழைய டேங்க் இடிச்சுட்டு புது டேங்க்கு அப்ரூவல் கொடுத்துக்கிறாங்க சார். 30,000 லிட்டருங்க சார். அது மேல் சாமாண்டப்பட்டி கீழ் சாமாண்டப்பட்டி 200-250 ஊருக்கு தண்ணி போகணும் சார். ஆனால் தண்ணி அந்தளவுக்கு பாஸ் கிடையாதுங்க சார். ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பார்த்து பண்ணி கொடுங்க. அப்புறமா வந்தார், ஒரு அரை மணி நேரம் நான் வாட்ச் பண்ணேங்க சார். பண்ணிவிட்டு இது மாதிரி 4 பாண்டில் ஜல்லி, 5 பாண்டில் டெஸ்ட் போட்டு ஒரு அரை பாண்டில் சிமெண்ட் கொட்டுறாங்க சார். அது கேட்டதுக்கு மேஸ்திரி அப்புறம் வடிவேலுக்குன்ற கவுன்சிலர் சார் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. அவர் பேசல. அப்புறம் நேராக வந்தார். கேட்டதுக்கு இது மாதிரி தானே பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். நீ யாருக்கு கலெக்டருக்கு நீ யாருக்குனாலும் கூட்டணும், என்னால் பேஸ் பண்ண தெரியும், நீ ஏடா கூட்டுறத, முடிஞ்சால் கலெக்டர் நேராக போய் கூட்டணுடா அப்படின்றாருங்க சார். அவர் கவுன்சிலர் சார். அவர் பேர் வடிவேலு. எந்த ஒரு கவுன்சிலர் சார்? பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தவங்க சார். எங்கள் பஞ்சாயத்துக்கு பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்துக்குங்க சார். கேட்டால் அப்புறமா நீ யாரா கேட்குறது, நீ ஏடா வந்து பேசுறது அப்படின்ட்டு தகாத வார்த்தைலாம் பேசுகிறாரு சார். கேட்டால் கலெக்டரை கூட்டணும், நீ யாருனாலையும் கூட்டணும், நான் என்னால் பேஸ் பண்ண தெரியும், நான் இதான் பண்ண முடியும் என்னால் அப்படின்ட்டு ஓவராக பேசினாருங்க சார். அப்புறம் நான் ஊரில் 4 பேர் பெருமன்ஸ் இருக்கிறாங்க வில்லேஜில், அவங்ககிட்ட கேட்டதுக்கு நம்ம பேசிக்கலாம் இருப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க சார். ஒரு 30,000 தண்ணி டேங்க் கேட்டதுனால சார் 2 ஊருக்கும் பயன்படுத்த அதிகமான ஊர் ஆயிடுச்சு மக்களில். ஏதோ ஒன்று சிறப்பாக கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். கலெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸுங்க சார். நீ